ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி 7க்கு அதிபதி சுக்கிர பகவான், அதாவது கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனோட பெயர்ச்சியை தாங்க பார்க்க போறோம். சுக்கிர பகவான் இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவரு கடக வீட்டுல இருந்து, அதாவது உச்சம் பெற்ற குருவோடு இருந்த நிலைமையிலிருந்து அவரோட அடுத்த வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஜூலை 5ஆம் தேதி கேது பகவானோட சேர்ற சுக்கிரன் சிறப்பான யோகத்தை கொடுக்க போறாருங்க. ஏன்னா சில பேர் நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா கேதுவோட சுக்கிரன் போறாரு அப்படின்னும் போது, அவர் கேதுன்றது நவகிரகங்கள்ல சம்பந்தம் இல்லாம ரிவர்ஸ்ல போற கிரகம் ராகுவும் கேதுவும். இப்போ சுக்கிரன் இவரோட சேரும் போது சில ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட சவகாசம், தேவையில்லாத ஒரு தொடர்புகள் வர்றது, சில வில்லங்கங்களை ஏற்படுத்துகின்ற அமைப்புகள்லாம் என்ற மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ராகு கேதுக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்னா அவங்க பண்ற பலன் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ராகு கேதுக்கள் இருக்கிற இடம், அவங்களோட வீடு, அவங்களோட வீட்டு அதிபதி யார் வீட்டுல இருக்காங்க, அவங்களோட நிலைமைத்தன்மை யார் யார் எப்படின்னு பார்த்துட்டு அவங்க கூட சேர்ற கிரகத்தோட பலனை தான் நம்ம எப்பவுமே எடுக்கணும். சோ அதன் அடிப்படையில் சுக்கிர பகவான் காதல் காரகன், அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது கலை, அழகு, நடனம், ரொம்ப பிரம்மாண்டம், எல்லாத்திலுமே ஒரு ஆடம்பரம், அனைத்து சுக போகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடமான சிம்ம ராசியில், அதாவது சூரியனோட வீட்டுல கேதுவோடு இணையும் இந்த காலகட்டம் சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போதுங்க. காதல், திருமணம், ஆசை, பணம் என புகழ், முக்கியமா இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க, யூடியூப் துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, அதாவது சோசியல் மீடியா, அது மட்டும் இல்லாமல் வெகுஜன தொடர்புன்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட காரகத்துவம் சொல்லக்கூடிய வெகுஜன தொடர்பு சமுதாயம், அவங்களுக்கு பிரபலமா ஆகக்கூடிய இடமாக இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக சனியோட வீட்டை தான் பார்க்க போறாரு, சனீஸ்வரன் வீட்டை தான் பார்க்க போறாரு. அதாவது அது கும்ப ராசியை பார்க்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசியில ராகு பகவான் ஆல்ரெடி அங்க இருக்கிறாரு. சோ இது எப்படி எடுத்துக்கணும்னா, ராகுவோடு இணைகிறார், கேதுவோடும் இணைகிறார், சூரியனோடும் இணைகிறார். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இதன் அடிப்படையில் சுக்கிரன் சிம்ம வீட்டில் கேது பகவானோட இணையும் இந்த சுக்கிர பயிற்சி 25 நாள் அவர் சிம்ம ராசியில தாங்க இருக்க போறாரு. சோ இதுல ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய யோகத்தையும், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா திடீர் வளர்ச்சி, புகழ், ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடம்பரமா வீடு கட்டுறது, சில பேர் லக்ஸரியஸான வீடு வாங்குற அமைப்பு, லக்ஸரியஸான கார் வாங்குற அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, பெற்றோரோட சம்மத, அப்பா அம்மாவின் சம்மதத்தோட மேரேஜ் எல்லாம் அமையுமா என்ற அனைத்து கேள்விகளுக்கும், அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரன் பயிற்சி ஒரு பதிலை கொடுக்க போறாருங்க. ஒரு ராசிக்கும் பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி சிம்ம ராசியில் பெயர்ச்சி அடையும் சுக்கிர பகவான் கேதுவோடு இணையும் இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இணைகிறாருங்க. சோ உங்க ராசிக்கு, அதாவது செவ்வாய்க்கு சுக்கிரன் அதாவது பகையும் கிடையாது, நட்பும் கிடையாது, சமம் என்ற அடிப்படையில உங்களுக்கு சில யோகங்களை கொடுக்க போறாருங்க. இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல யோகங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்க போறாரு. ஏன்னா அவர் 7க்கு அதிபதி, உங்களுக்கு 12க்கு அதிபதி. விரயத்தையும் அவர் தான் கொடுக்க போறாரு. தொடர்புகள், உங்களுக்கு கூட்டாளி, பங்காளி, உங்களோட நண்பர்கள், உங்களோட மனைவி வழி உறவுகள் எல்லாம் சில பிரச்சனைகள் காத்து கொண்டுதே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே செவ்வாய் வேற அங்க இருக்காரு. சோ செவ்வாய் இருக்கிற பட்சத்தில், சனியும் தொடர்புல செவ்வாய் இருக்கும் பட்சத்தில், உங்களோட துணைவியாரின் சமூகத்தில, உங்க துணைவியாரின் உறவினர் குலத்தில் கொஞ்சம் சற்று கவனம் தேவை. வாக்கு விஷயத்திலும் பேச்சிலும் சற்று கவனம் தேவை. தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ளாதீர்கள். அவங்க சொல்றதுக்கு சரின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலத்தை கொண்டு செல்லலாம். நீங்க வாக்குவாதம் பண்ணீங்க, இல்ல உங்க உறவினருக்கு மட்டும் நீ இது பண்ற, எங்க உறவினர் வந்தா இது சப்போர்ட் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி வாக்குவாதத்துக்கு போனீங்கன்னா சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதில் மட்டும் சற்று கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் இல்லாமல் கேதுவோடு சுக்கிரன் 10ஆம் இடத்துல ஏறும்போது, வேலை செய்யற இடத்துல, தொழில் பண்ற இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய ஊதியமோ இல்ல சில பண வரவும் தாமதமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது படிப்படியாக மாறும். இந்த சுக்கிரன் முடிவு 20ஆம் தேதி 25ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது சாதகமான அமைப்பு இருக்கு. இதனால தேவையில்லாம சக ஊழியர்கள், உங்களோட பணி செய்யும் உங்களோட சக ஊழியர்களோட தேவையில்லாம வாக்குவாதம், சண்டைகள்ல ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, அவப்பெயர்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ வேலை செய்யும் இடத்திலும், தொழில் பண்ற இடத்திலும் சக ஊழியர்களோட தேவையில்லாத வாக்கு விஷயத்தில் தலையிடாதீர்கள். நம்மளுக்கு என்ன வந்தோம், நம்மளோட ஒர்க் என்ன, நம்மளோட அசைன்மெண்ட் என்ன, வந்தோமா
வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் சங்கடங்களும் ஏற்படாது. அதில் மட்டும் சற்று கவனம் தேவை. ஏன்னா 10ஆம் இடம்ன்றது தொழிலை கொடுக்கிற இடம். அங்க கேதுவும் சுக்கிரனும் ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதி 7க்கு அதிபதி. தேவையில்லாம உங்களை வந்து பிரச்சனை உண்டாக்கி விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இதன் மூலயமா சில சட்ட சிக்கல்களையும் தேவையில்லாம போலீஸ் கேஸ் வம்பு வழக்குன்னு பிரச்சனை எல்லாம் கொண்டு போய் வச்சுறேன். ஏன்னா சனி பகவானும் கனெக்ட் பண்றாரு, செவ்வாயும் கனெக்ட் பண்றாங்க அந்த 10ஆம் இடத்துல. அதனால வம்பு வழக்கு இது என்னன்னா இந்த வம்பு வழக்கு வந்து ஆபீஸோட இல்லாம வெளியே வரதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்துடும். அதனால இதுல மட்டும் சற்று கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி வந்து ஒர்க் பண்ற இடத்துல இந்த பெண் சகோதரி ஊழியர்கள்லாம் கொஞ்சம் வாக்கு விஷயத்தில் கவனமா இருங்க. தேவையில்லாம நீங்க பேசுறது வந்து இவரு தான் சொன்னாருங்க, இவரு தாங்க இந்த மாதிரி பேசினாருன்னு சொல்லி உங்களுக்கு அவப்பெயர்கள்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதனால இந்த விஷயத்தில் சற்று கவனம் தேவை. பொருளாதாரத்துல கொஞ்சம் மந்த நிலைமையாக தான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து நீங்க அவசரப்பட்டீங்கன்னா அது வரக்கூடியது கூட வராம கூட போயிடும். ஸோ மனைவி விஷயத்திலும் மனைவி சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் சாதகமாகவும் கொஞ்சம் அமைதியாகவும் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க எது சொல்றாங்களோ சரின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமா அமைஞ்சிடும். இப்போ வந்து நான் தான் பெரியவன், நான் ஈகோ பண்ணிட்டு உங்களுக்கு அது டெம்ப்லாம் பண்ணும். ஏன்னா சனி செவ்வாய் அங்க கனெக்ட் ஆகும்போது இதை வந்து நான் தான் பெரியவன்ற மாதிரி உங்களை தூண்டும். அதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த காலத்தை நகர்த்தினால் இப்பொழுது சாதகமாக முடித்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாயாரின் தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. அதில் மட்டும் சற்று கவனம் தேவை. ஏன்னா சுக்கிரன் வந்து 7ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தில் ராகு பலம் அதிகமா வந்து ஒரு பாவத்தன்மையோட இருக்கும் பட்சத்தில் தாயாரின் தேக ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது விருச்சக ராசிக்காரர்கள் நல்லது. உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதார தடைகள்லாம் படிப்படியா நீங்கும். ஆனால் சில வம்பு வழக்குகள் சில சச்சரவுகள் சங்கடங்கள்லாம் இந்த இடத்துல ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அதில் மட்டும் சற்று கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளை நிற பூ அணிந்து அர்ச்சனை பண்ணுங்க. பச்சரிசி வந்து கொஞ்சம் தானமா கொடுங்க. உங்களுக்கு அனைத்து யோகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.